கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தினாலும் அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஜெபத்தினாலும் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த இறைவார்த்தை பகிர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்களை கொன்று அழிக்க வேண்டும், கிறிஸ்துவை பற்றிய போதிப்பவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு தமஸ்கு நகரை நோக்கி இளைஞன் ஒருவன் புறப்படுகின்றான். அவ்வாறு செல்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று திருத்தூதர் பணிகள் நூலிலே பிரிவு 9 இறை வார்த்தைகள் 1 முதல் 22 நாம் வாசிக்க கேட்கின்றோம். மார்க் நற்செய்தி பிரிவு 16 இறை வார்த்தை 15 வாசிப்பது போல, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களை கொன்று அழிக்க வேண்டுமென்று புறப்பட்டாரோ, எந்த அளவுக்கு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிப்பவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற வேட்கையோடு புறப்பட்டாரோ, அதே அளவு அதிகமாக 3 மடங்கு பயணம் செய்து இயேசுவை பற்றிய நற்செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவித்த, சவுலாக இருந்து பவுலாக மனமாறிய திருத்தூதரான புனித பவுலினுடைய மனமாற்றத்தை இன்றைய நாளிலே கொண்டாட நம்முடைய தாயாம் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இது மதமாற்றம் அல்ல, மனமாற்றம் என்பதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய அன்பின் சாட்சியாக திருத்தூதரான புனித பவுல் விளங்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்திகளை கடைபிடிக்காத பொழுது, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை வாழ்வாக்காத பொழுது, நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாத பொழுது, திருப்பலியிலே பங்கெடுக்காத பொழுது, திவ்ய நற்கருணையை தகுந்த தயாரிப்போடு பெற்றுக்கொள்ளாத பொழுது, ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்தும் நம்முடைய பெயரை சொல்லி இதே கேள்வியைத்தான் கேட்கின்றார். நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று பதிலளிக்கிறார். இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய நல்ல சாட்சிகளாக நாம் எப்படி மாறப்போகிறோம் என்கிற சிந்தனையோடு விசுவாசத்திலே தொடர்ந்து பயணம் செய்வோம். நல்ல மனமாற்றத்தோடு ஆண்டவருடைய அன்பின் சாட்சிகளாக வாழ்வோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமென்.